இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்கிசோஃப்ரீனியா, மனச்சிதைவு நோய். மனச்சிதைவு நோய் வந்து எந்தெந்த ஏஜ் குரூப்ல ஃபர்ஸ்ட் வருதுன்றது பார்க்கலாம். ஒன்று டியூரிங் த அடலசன்ட் டு அடல்ட் ஏஜ், செகண்ட் பீக் வந்து ஆஃப்டர் 40 years ஆஃப் ஏஜ். மெயினான சிம்டம்ஸ், இந்த மனச்சிதைவு நோயோட மெயினான சிம்டம்ஸ்லாம் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, தூக்கமின்மை இருக்கும். ரெண்டாவது, காதுல யாரும் சுத்தி இல்லாத போது ஹாலுசினேஷன், ஆட்ரி ஹாலுசினேஷன் சொல்லப்படுற ஒரு பயப்படுத்துற மாதிரியோ அல்ல வேற ஏதோ சொல்ற மாதிரியோ ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருக்கும். அது வந்து ஒன்று அந்த குரல் வந்து அவங்க கிட்ட பேசுற மாதிரி இருக்கும், இல்ல அவங்கள பத்தி வேற ஏதாவது ரெண்டு குரல் டிஸ்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். மூணாவது வேற என்ன சிம்டம்ஸ் எல்லாம் பேஷண்ட் சொல்லுவாங்க அப்படின்னா, யாரோ தன்னை வெளியில இருந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கும். நான் இங்க இருக்கிறேன், ஆனா வேற யாரோ என்னை வந்து நான் என்ன சாப்பிடணும், நான் என்ன பேசணும், நான் என்ன யோசிக்கணும் அப்படின்லாம் வந்து அவங்க கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வேற என்னெல்லாம் சிம்டம்ஸ் இருக்கலாம் அப்படின்னா, என்னோட எண்ணங்கள் எல்லாம் வேற யாரோ திருடுறாங்க, இன்டர்நெட் மூலமா சேட்டலைட் மூலமா என்னோட எண்ணங்கள்லாம் திருடுறாங்க, என்னோட உணர்வுகள்லாம் ஏதோ வேற யாரோ உணர்வுகள்லாம் நான் உணர்ற மாதிரி இருக்கு, இந்த மாதிரி சொல்லுவாங்க. வேற பேஷண்ட் அட்டெண்டர் வேற என்னெல்லாம் சிம்டம்ஸ் சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்க முன்னாடி மாதிரி இல்லை, ஏதோ வித்தியாசமா இருக்கு, தூக்கம் இல்லைன்னு மட்டும் சொல்லுவாங்க. அதுக்கு மேலே கேட்டோம்னா அவங்க எதுலையுமே நாட்டம் இல்லாமல் இருக்காங்க. டெய்லி காலையில் எழுந்திரிச்சு பல்லு விளக்குறதுக்கோ குளிக்கிறதுக்கோ, ஒரு காலேஜ் போகிறதுக்கு இல்லை ஒரு வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி மாதிரி குழந்தைகளை கவனிக்கிறது இல்லை, முன்னாடி மாதிரி சமைக்கிறது இல்லை, முன்னாடி மாதிரி வேலைக்கு போகிறது இல்லை. வேற பிரதானமாக என்ன இருக்கும்னா, அவங்களுக்கு இந்த மாதிரி யாரோ நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்ற போது என்ன யோசிப்பாங்கன்னா, யாராவது தெரியாத நபர், அதாவது வேலை பார்க்குற இடத்துலையோ இல்லை வீட்லையோ இல்லை பக்கத்து வீட்லையோ அவங்களுக்கு பிரதானமாக சண்டை வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சில பேருக்கு வந்து அந்த மாதிரி போய் சண்டை போடுவாங்க. சில பேர் சொல்றதுக்கு பயந்துட்டு மனசுக்குள்ளே இருப்பாங்க. மனசுக்குள்ளே வச்சுட்டு வேலைக்கு போக மாட்டேன், இல்லை நான் சாப்பிட மாட்டேன், இந்த சாப்பாட்டில் ஏதோ கலந்துருக்கு அப்படின்ற ஒரு சந்தேகங்கள் வந்து பிரதானமாக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்லாம் அட்டெண்டர் வந்து முன்னாடியே யோசிச்சு ஏதோ சந்தேகப்படுறாங்க, நார்மலாக இருக்கும் போதே ஏதோ சந்தேகப்படுறாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ ஏர்லியாக டாக்டர்கிட்ட கூட்டு வராங்களோ அவ்வளோ ட்ரீட்மெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப லேட் ஆக என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம கொடுக்குற வைத்தியங்கள் வந்து அந்த பேஷண்ட்க்கு ஒழுங்காக போய் சேராம லேட்டாக போய் சேர்க்கறனால அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க சான்ஸ்லாம் மந்த்லி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ எவ்வளோ ஏர்லியாக பேஷண்ட் வந்து டாக்டர்கிட்ட கூட்டு வராங்களோ அவ்வளோ ஈக்குவலாக நல்ல ப்ரொக்னோசிஸ் இருக்கும். அந்த பேஷண்ட் நல்லா ஆகும்போது அந்த பேஷண்ட்க்கு ஏற்ற மாதிரி எத்தனை வருஷம் டேப்லெட் போடணுமோ போட்டு அதுக்கேற்ற மாதிரி கம்மி பண்ணி ஸ்டாப் பண்ணால் திருப்பி அவங்க நார்மல் லைஃப்க்கு போய் அவங்க நார்மலான வேலைகள், குழந்தைகளை பார்க்கறது எல்லாம் அவங்க திருப்பி நல்லா பழையபடி ஈடுபடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏர்லி ட்ரீட்மெண்ட் இஸ் த கீ ஃபார் த பேஷண்ட்.